அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? தைரியம் இருந்தா என்ன நோஞ்சான்னு சொல்லுவ. உன்னோட கதையை நான் முடிக்கிற வரைக்கும் நீ இத பத்திரமா பாத்துக்க. நாம 2 பேரும் அப்படியா பழகிருக்கோம். பூஜுக்கு பூச்சுக்கு மிச்சம். அட பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஹாட் டாபிக் தெரியுமா? ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கோஸ்ட் இருக்கான். இது அமர்க்கலமா இருக்கு. உன் கூட மோதிரத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில நான் இவ்ளோ இன்பத்தை அனுபவிச்சதே கிடையாது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக என்னைக்கு இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இன்னும் முடியல. யாரும் குறுக்க வராதீங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. இவனை சமாளிக்க உனக்கு மத்தவங்களோட உதவி தேவைப்படுதா? தொட நடுங்கி பயத்துல எப்படி நடுங்குறான் பாரு. என்ன தலை தொங்கிருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சண்டை போட. அதெல்லாம் முடியாது. நோஞ்சான் கூட எவன் சண்டை போடுவான்? ரவுண்டு சண்டை போட்டாலும் முன்னால எதுவும் புடுங்க முடியாது. தைரியம் இருந்தா என்ன நோஞ்சான்னு சொல்லுவ. நோஞ்சான் இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன போடா நோஞ்சான் பத்தி உனக்கு தெரியாது. சாரி தம்பி, இன்னும் கொஞ்சம் பலசாலி ஆயிட்டு வா, அப்புறமா பாப்போம். நான் பலசாலி ஆயிட்டு வரேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் சிங்கிள்ஸ்னா நான் மோத ரெடி. லேடிஸ் மேல கை வைப்பனா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. மனித குலத்தை அழிக்க பிறந்தவன் நான் சொன்னியே, உன்னை எப்படி நம்புறது? சரி, இனி நாம 2 பேரும் மட்டும் தனியா மோதுவோம். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வாரத்துல ஒரு தடவை மட்டும் சண்டை போடுவோம். பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்துற குடும்பம் நீங்களா தான் இருப்பீங்க. பிளான் என்னங்கறத ஒழுங்கா சொல்லு. கண்ணுக்கு ஜோடியாயி அவன் கூட விளையாட போறானா? போட்டின்னு வந்துட்டா புலி மாதிரி பாயணும்னு சொன்னான். என் உயிரை எடுக்கிறதும் விளையாட்டுதான். தீயக்கண்ணு இப்பதான் பிறந்து வந்த ஒரு கை குழந்தை மாதிரி. எப்படியாவது அவனை விட நான் பலசாலி ஆயிட்டா என்ன தவிர வேற யாரையும் அவன் கண்டுக்கவே மாட்டான். அந்த தீயக்கண்ணு நானும் நல்ல நண்பர்கள் ஆயிடுவோம். முடியலப்பா, என் கூட மட்டும்தான் சண்டை போடணும், யாரையும் கொல்லக்கூடாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னோட கதையை நான் முடிக்கிற வரைக்கும் நீ இத பத்திரமா பாத்துக்க. ஓட்டையே விழாம பாத்துக்கிறேன். செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆனா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. பழையபடி நீயும் மனுஷனாவே வாழலாம். ஜட்டிய மாட்றா. இருந்தாலும் ஃபோன் பண்ணு. ஜட்டி தான் என்ன அசால்ட்டா இருக்காத. அது சுச்சு நோக்காங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அதெல்லாம் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஓகே பாய். ஒழுங்கா உயிரோட வீடு போய் சேரு. ஜிஜியை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க பண்ணோம். குறை இருந்தால் மன்னிக்கவும். பாட்டி இவ்ளோ நல்லவங்களா? உலக மகா நடிப்படா சாமி. செஞ்சு ட்ரைனிங்க மட்டும் விட்டுறாத. சாபா இன்னும் உன்னை விட்டு போகல. நன்றி கடனை எப்படிதான் தீக்க போறேனோ. காசா கொடுத்துரு. ரொம்ப சீன் போடாதடா. பழக்கு வாட்டக குறைச்சல வீட்டுக்கு போவோம். மிஸ் ஆயாசே, நாளைக்கு ஸ்கூல்ல பாப்போம். நாம 2 பேரும் அப்படியா பழகிருக்கோம். பூஜுக்கு பூச்சுக்கு அடியே, இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியாவுல பார்த்தேன் கழட்டிட்டு தான் மறுவேளை பாப்பேன். சரி வாங்க போய் நல்ல குளியல போட்டுட்டு வருவோம். கிடுகிடுன்னு நடுங்குது. வீட்டை ரெடி பண்ணி ஆகணும். அக்கவுண்ட்ல காசு இருக்கா? எங்க தாக்க குறை, வீடு கட்ட நிறைய வேணும். எல்லாருக்கும் பில்ல போட்டு நல்லா சம்பாதிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட பணமே வேணும். ஒரே வருத்தம் தான், வாங்கி வச்ச சீடி எல்லாம் நாசமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அதான் வீடு கட்டுறதுக்கு உதவி பண்றதுக்கு இதோ இவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு அவனை எட்டி உதச்சதை நினைச்சு பெருமைப்படுறானா? கட்டுமான வேலையில இவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். வீட்டுக்கு போய் புள்ள குட்டியோட என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்ல. நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளானி எனக்கு உதவி பண்றியா? ஆனா ஏற்கனவே உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மோசமா தான் இருக்கு. இங்க சரி என்னமோ பண்ணுங்க. இன்னும் காண்டா தான் இருக்காரோ? வீட்டை கட்டி பிடிக்கிறதுக்கு இந்த நானோ ஸ்கின் நாம பயன்படுத்த போறோம். இத வச்சு உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் உருவாக்கலாம்.
நிஜமாவே இத வச்சு எதை வேணாலும் உருவாக்கலாமா? எங்க அப்பா டெக்னாலஜி ஆனா இதுதானோ? பேனல் உடைஞ்சு போனாலும் திரும்பவும் நாம உருவாக்கின உருவத்துக்கு தானா மாறிடும். உங்க மூளையில இருந்து வர எலக்ட்ரிக் சிக்னல்ஸை இது கப்புன்னு முடிச்சுக்கும். மிச்சம். அட பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி. உங்கள மாதிரி ஒரு பியூட்டி பார்ட்டிக்கு உதவுறதுல ரொம்ப சந்தோஷம்னு மிஸ்டர் லூட்ரிஸ் சொல்றாரு. வீட்டை பழையபடி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நாளா இங்கே தங்குனதால இது என்னுடைய வீடு மாதிரி ஆயிடுச்சு. 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்த வீட்ல இத்தனை பேர் வந்து தங்குவாங்க நான் எதிர்பார்க்கல. நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். நீங்க மட்டும் இன்னைக்கு வரலனா நானும் பாட்டியும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். என்ன ஜின் நத்த வேகத்துல ஓடுற? பாத்தீங்க, நானும் வந்து ஏறிக்கிறேன். இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? ஒய் நாங்க வந்துட்டோம். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். என்ஜாய். என்ன இது? அதுக்குள்ள வீட்டை கட்டிட்டாங்களா? பாட்டி டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த தீய கண்ணை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்பா எட்டி பார்த்துட்டு தான் இருக்கான். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தீய கண்ணோட ஒன்றே நினைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம நினைச்ச அளவுக்கு அவன் மோசம் கிடையாது. ஏதாவது கோளராச்சுன்னா யோசிக்காம வீட்டுக்கு வந்துரு. நீ யாரையாவது விரும்புறியா? என்ன செல்லம், மாமாவை இன்னும் மறக்கலையா? ஓய் மூடுறான். இவரு பெரிய மன்மத குஞ்சு. ஜிஜி வந்துட்டியா? பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. தினமும் என்ன பார்த்தா என் கண்ணுகளுக்கு போர் அடிச்சிரும்ல, அதான் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஜிஜி இத பாரு, புது ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்றியா? Dress எல்லாம் மாட்டிட்டு நிக்கறான். ஃப்ளேவர் எப்படி இருக்கு? அவங்க எல்லாரையும் கொத்து பரோட்டா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? டைமிங்ல தீய விக்க உடனே ஜிஜியா மாறி தொலைடா. அவனை கைட்டு விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்கியா? போத மூடுங்கடி. நான் போடு போட வந்துட்டேன். சரி வேணா சொன்னா கேளு. அப்பா ஜிஜியா பரவாயில்லையா, ஒரு வழியா ஃபுட்பால் டீம்ல சேர்ந்துட்டேன். போடா சொன்னா கேளு. சொல்ல மாட்டேன். சொன்னா அடிக்கணும்டா, மனுஷங்க அடிக்க கூடாது. இப்ப பார்த்து சூடா எதுவும் கிடைக்கலையே. இதுக்கு முன்னாடி குடிச்ச அதே ட்ரிங்க் எனக்கு திரும்பவும் வேணும். இந்த கொலவெறி இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்கு. என்னத்தடா கிறுக்கிட்டு இருக்க? எல்லாரையுமே போட்டு தள்ளணும். இப்ப யார போட்டு தள்ள போற சொல்லு. புனித குலத்தையே அழிக்க போறேன். இது சூடான சாப்பாடு ஒண்ணு கூட இல்லையா? மனுஷ மாதிரி தின்னு. ரொம்ப எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான். எனக்கு என்ன ஆச்சு? அழிக்க போறேன் கொல்ல போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவன் கிட்டயும் தங்க பந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் டாபிக் தெரியுமா? ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கோஸ்ட் இருக்கான்.